அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டார். காங்கிரஸ் இதை பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்ன அவரு ஒரு ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன இருக்கு திருப்பி? நீ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குக்கெல்லாம் வேலை கிடையாது, காங்கிரஸோட கூட்டணி இருக்குன்னு யாரு சொன்னா? நீங்க தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க தரப்புல ஃபர்ஸ்ட் மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும், இவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவங்க எல்லாம் பேசல. மாணிக் தாக்கூர் போய் விஜயவே பார்த்தாருன்னு ஒரு தகவல் இருக்கு இன்ன வரைக்கும். பட் அவங்கள மேல நடவடிக்கை எடுக்காம தளபதி மேல நடவடிக்கை என்னங்க பேசினாரு அவரு? காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாக்கூர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் வந்து டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின். ஜோதிமணி அம்மா இன்னொரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிறது கரூர், அவர் இருக்கிறது மதுரை, என்னையே அவர் வந்து தேவையில்லாம வம்புழுக்கிறாரு அப்படின்னாங்க. நீங்க வம்புழுக்கிறா, நீங்க சும்மா பேசிட்டே இருக்கீங்க ஏதாவது. அதனால தானே எதிர் கேட்டாங்க. என்னங்க வேலுச்சாமி பேசுனா சந்தோஷம் உங்களுக்கு, மாணிக் தாக்கூர் ட்விட்டர் போட்டால் நல்லா இருக்கு, ஜோதிமணி பேசுனா சந்தோஷம், பிரவீன் சக்கரவர்த்தி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு, அவர் சொன்னார்ல, நான் போய் பார்த்தேன், விஜய் பார்த்து உண்மைதாங்கிறாரு, எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் போட்டாங்க, புதுசாக நிர்வாகிகள் போட்டப்போ இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட்டே போட்டார். பழைய தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு கட்சியோட அடிமையாக இருந்தாங்க, அதனால தான் சில பேரில் மாற்றிட்டு வேற ஒரு எதிர்பார்ப்பில் போட்டிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு கூட சிவராஜசேகரன் சென்னை ஒரு கடுமையாக ஒரு பஞ்சு வச்சு விட்டுருந்தார். என்ன நினப்பில் நீ போட்ட, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆளாளுக்கு காங்கிரஸில் பேசிகிட்டே இருக்கப்போ திமுகவில் பேச மாட்டாங்களான்னு கேட்குறேன். திமுகவுக்கு நெருக்கடிக்கு காரணமே காங்கிரஸ் தான். விஜய்க்கு ராகுல் காந்தி ஒரு ட்விட்டு போட்டு விஜயை கொலையில் விட்டார்ல, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாரு, சைபர் ஆகிட்டார்ல விஜய். இன்னைக்கு அரசியலை விட்டுருங்க, அவர் பிஸ்னஸே போயிடுச்சாங்க, இன்னைக்கு ஜனநாயகமே போயிடுச்சு. நீங்கள் போட்ட ட்விட்டர் தானே, அவ்வளோ ராசிக்காரர் நீங்கள். ராகுல் காந்தியை சொல்கிறேன் நான், அவர் பிஸ்னஸே, அவர் கடைசி படம் அது, அவர் அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தார், ஒழுங்காக அந்த படம் வந்திருக்கும். ராகுல் காந்தி போட்ட ஒரு ட்விட்டு தானே இது, மறுக்க முடியுமா உங்களால்? இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனால் அந்த சொன்னா தப்பாக போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டில் பூத்து கமிட்டி போகிறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா மனது ரொம்ப வேதனையாக இருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் காத்து வந்தது. அது தற்போது வெடித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தற்போது எதிர்வினை ஆற்ற துவங்கி இருக்கிறார்கள். எம்எல்ஏ தளபதி அவர்கள் மதுரை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள், அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில் வைத்திருக்கிறார். ஜோதிமணி, அதே போல மாணிக்கம் தாக்கூர், இவர்கள் எல்லாம் வந்து சீட்டை கொடுக்கக்கூடாது, இவங்க வந்து மிஞ்சி போனா ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு கூட இருக்காது, அப்படிப்பட்ட கட்சி 2000-3000 அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பதிலாக திரு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு பதில் இது கொடுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் ஒருபடி மேலே போய் மதுரை அந்த அவர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி நாங்க தான் போட்டிடுவோம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. என்ன போய் கொண்டிருக்கிறது? இல்லை, ஏற்கனவே நீங்க இது வந்து தளபதி பேசினதில்ல, அதுக்கு முன்னாடியே பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமி தெளிவாக சொல்லிட்டார், அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டார். காங்கிரஸ் இதை பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. என்ன அவர் ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன இருக்கு திருப்பி?
நீ அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படிங்கிறத ஏற்கனவே பெரியசாமி சொல்லி கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்ட நியர்லி 1 மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சிருச்சு ஒரு விஷயம். சரிங்க, இப்போ காங்கிரஸோட கூட்டணி இருக்குன்னு யார் சொன்னா? நீங்க தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. புரியுதுங்களா? சரி, நீங்க உங்க தரப்புல ஃபர்ஸ்ட் மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும், இவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவங்க எல்லாம் பேசல. மாணிக் தாக்கூர் போய் விஜயமே பார்த்தாருன்னு ஒரு தகவல் இருக்கு இன்ன வரைக்கும். பட் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம தளபதி மேல நடவடிக்கை என்னங்க பேசினாரு? அவரு தெளிவா பேசினாரு. என்ன ஒரு விஷயத்த தெளிவா தான் பேசினாரு. இதுதான் யதார்த்தமான உண்மைன்னு நான் நினைக்கிறேன். மாணிக் தாக்கூரும் ஜோதிமணிக்கும் எம்பி ஆயிட்டாங்க. இப்போ மற்றவங்க யாரும் ஆகிறதுக்கு அவங்க ஆசைப்படல. அதனால தான் வேணும்னே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. உண்மைதானே? இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா பேசாமல் இருந்திருப்பாங்களா? பேசாமல் இருப்பாங்க ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும். இப்போ அவங்களுக்கு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே வாய்ப்பு நம்மளுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? மற்றவங்களாம் இதுக்குள்ள உண்மையிலேயே சீனியர் இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வருத்தத்தை சொல்லணும். உண்மையிலே என்னென்னா எங்களுக்கு எந்த விதத்துலையும் பண்ணித்தரல, 5 வருஷம் ஆயிடுச்சு, எம்எல்ஏ எங்களுக்கு எதுவுமே திமுக அரசு எதுவும் பண்ணலை, அவங்க குற்றம் சாட்டணும் நியாயமாக இருந்தால். இது சட்டமன்ற தேர்தல். இதில் மாணிக் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கு என்ன வேலை? புரியுதுங்களா? அவர் அதை தான் தளபதி தெளிவாக சொன்னார். அவங்க 2 பேருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்காத நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னாரு. உண்மைதானங்க? முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 98% திமுக வாக்குகளை வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிராகவே 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப எப்படி ஏற்றுக்க முடியும்? அம்மா ஜோதிமணி அம்மா வா இன்னொரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிறது கரூர், அவர் இருக்கிறது மதுரை, என்னையே அவர் தேவையில்லாமல் வம்பிழுக்கிறாரு அப்படின்னாங்க. நீங்கள் வம்பிழுக்கிறா, நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க ஏதாவது, அதனால தானே எதிர் கேட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை தளபதியுடைய பேச்சு தெளிவான பேச்சு. என்டிஏ எப்படிங்க உண்மையிலேயே அகிலேஷ்குமார் யாதவ், மம்தா, ஸ்டாலின் அவங்க 3 பேரும் சேர்ந்ததுனால தானே நீங்கள் இன்னைக்கு இந்தி கூட்டணி அப்படின்னு ஒரு பெரிய தேசிய லெவலில் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியதுக்கு காரணம் திமுகவும் தானே. திமுக இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா கிடையாது இல்லை, இந்தியா கூட்டணி கிடையாது இல்லை. இதை தான் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பூத்துக்கு ஆள் போடக்கூட இல்லை காங்கிரஸில் இன்னைக்கு நிலைமை பூத்துக்கு கூட ஆள் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. தொகுதிக்கு 2000 3000 தான் இருக்குது. பட் இந்த பேச்சு பேசுகிறாங்களேன்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றார். என்னங்க வேலுச்சாமி பேசுனா சந்தோஷம் உங்களுக்கு, மாணிக் தாக்கூர் ட்விட்டர் போட்டால் நல்லா இருக்கு, ஜோதிமணி பேசுனா சந்தோஷம், பிரவீன் சக்கரவர்த்தி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு. அவர் சொன்னார்ல, நான் போய் பார்த்தேன், விஜய் பார்த்து உண்மைதாங்கிறாரு, எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் போட்டாங்க, புதுசாக நிர்வாகிகள் போட்டப்போ இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட்டே போட்டார். பழைய தலைவர்கள் எல்லாமே ஒரு கட்சியோட அடிமையாக இருந்தாங்க, அதனால தான் சில பேரை மாற்றிட்டு வேற ஒரு எதிர்பார்ப்பில் போட்டிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு கூட சிவராஜசேகரன் சென்னை ஒரு கடுமையாக ஒரு பஞ்சு வச்சு விட்டுருந்தார். என்ன நினப்பில் நீ போட்ட, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவரை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆளாளுக்கு காங்கிரஸில் பேசிகிட்டே இருக்கப்போ திமுகவில் பேச மாட்டாங்களான்னு கேட்குறேன். உங்கள் தயவுல அவங்க இருக்காங்க இல்லை தானே? அவர் சொல்கிறது தளபதி சொல்கிறது கண்டு தானே. இப்போ என்னை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் போனால் போகட்டுங்கிற மனநிலையில் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்கவே இல்லையா கேம்? இவங்க போய் கிட்ட 1.5 மாதம் ஆகுது. உண்மையா இல்லையா? இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைச்சு அந்த குழு அவசரமாக பேசுச்சு. 1.5 மாதம் ஆச்சு. திமுக அதுக்கப்புறம் அது சீண்டவே இல்லை பாருங்க. என்னை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வேண்டாம்னு திமுக முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் அப்படிதான் தேவையில்லைங்க. 25 சீட்டு தாராளமாக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தி அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குல்ல. ஜோதிமணி அம்மையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம்காக தான் நாங்க அமைதி காத்து போறோம். அண்ணன்னு சொன்னாங்கல்ல, அண்ணன்னு சொன்னாங்க.
தம்பின்னு தான் அவர் சொன்னாங்க செந்தில் பாலாஜி. அவங்க என்ன பண்ணாங்க? அவருக்கு எதிராக தானே பண்ணீங்க, பேசுனீங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக நீங்கள் உட்காந்து அவரை தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துனீங்க. அவங்க வந்து அண்ணன் தம்பி சொன்னாங்கன்னாவே சரியா இருக்காது. இப்போ அடுத்தது சிஎம் வேற மாதிரி டேமேஜ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். செந்தில் பாலாஜி அப்படிதான் சொன்னாங்க. தம்பின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அவருக்கு எதிரானதானங்க அவரை வந்து காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி கரூருங்கிறது அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு, அமைச்சராக இருந்தார். அவரை போய் தொல்லை பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் திமுக அவளை ஒதுக்கி வச்சிருக்கு. கரூர் திமுக தொடர்ந்து எதிர்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு நிர்வாகி வந்து ஆசைப்பட்டு திமுக வந்து ஜாயின் பண்ணதுக்கு தாம் தும்னு குதிச்சிச்சு அந்த அம்மா. என்ன கட்சி வேலை பார்க்குறீங்க நீங்கள்? கரூரில் நீங்கள் காங்கிரஸ் இருக்காங்க, நீங்கள் எம்பி ஆகிட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அது? அதனால் இப்போ இவர் மாணிக் தாக்கூர் தான் சொல்கிறாரு, மதுரை வடக்கில் வந்து நாங்கள் கேட்க போகிறோம், கார்கேட்டை பேச போகிறாராம். பேசு, நாங்கள் விருதுநகரை திமுக நீங்கள் முதல்ல எம்பி நாங்கள் கேட்டு வாங்குவோம்ல, அப்போ என்ன செய்வீங்க? உங்களுக்கே பேச்சு இல்லாமல் விடுமே. நீங்கள் தளபதியை தானே நீங்கள் கேட்குறீங்க. சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கே கிடையாது சீட்டு. கரூரில் ஜோதிமணி கிடையாது, விருதுநகரில் வந்து மாணிக் தாக்கூர் கிடையாதுன்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க 2 பேருக்குமே சீட்டு கிடையாது சார் அப்படிங்கிறாங்க அவங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் பேசும்போது அவங்க திருப்பி பேச தானே செய்வாங்க. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, யாரும் இல்லாத நிர்வாகி பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருச்சி வேலுச்சாமியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூர். அப்போ அப்படிங்கிறப்போ அவங்க அங்கே ஒரு ஆள் பேச தானே செய்வார். தளபதி அவர் பேச தானே செய்வார். அவங்களுடைய ஆதங்கம் இருக்குல்ல. நீங்கள் வேறு வழியே இல்லை, அவங்க பேச கேட்டுக்கிட்டே இருக்கு திமுக வீக்காக போயிடும். கேம் பாருங்க, வேணும்னே காங்கிரஸ்காரங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, திமுக ஒன்றும் செய்ய முடியல பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒரு டாக் வரும்ல. எல்லாத்தாலையும் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த அடிப்படையில் தான் நான் என்னை பொறுத்தவரை தளபதி பேசியது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, நியாயமானது. திமுக தொண்டர்களுடைய மன குமுறலை அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஸ்டேஜ் போட்டு சொல்லிட்டார். அவ்வளோதான் உண்மை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. இதை முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? என்ன சொல்றாரு? எப்படிங்க இது? அதான் சொல்றேனே, நீங்கள் உங்கள் கட்சியில் என்ன முதல்ல நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. சிஎம் கேட்பார்ல, ரைட்டுங்க எங்கள் தளபதி மேலே நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் எங்களை பற்றி பேசிட்டே இருக்கிற அவங்க மேலே என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல. காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணுச்சு? ட்வீட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி டெல்லியில் மீட்டிங் போட்டு ஒரு சொல்லிட்டு வர்றாங்க. திருப்பி அவங்க ட்வீட் போடுறாரு. இங்கே செயற்குழு கூட்டம் நடக்குது, நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாட்டில் போடுறாங்க, எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களோன்னு ஒரு பயத்தில் மாணிக் தாக்கூர் வேணும்னு நான் லீவ் போட்டிருக்கேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஜோதிமணி வேற எங்கேயும் டூர் போயிட்டாங்க, அவங்களாம் வரலையே இந்த மீட்டிங்க்கு, தெரியுங்களா உங்களுக்கு? வேண்டும்னே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. தமிழக காங்கிரஸில் எல்லாமே பிரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு தனியாக வர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் திமுக வந்து மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. கீம் அதெல்லாம் மாற்றமே இல்லை. சத்தம் இல்லாமல் சிஎம் அந்த ஒரு முடிவுக்கு தான் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். காங்கிரஸ் வேண்டாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கூப்பிடவே இல்லைங்கிறேன் நான். இப்ப காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த கட்சிக்குமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக சீட்டு பகிர்வுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துல அபிஷியலா அறிவிக்கப்படலைங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் எதுக்கு அவசர சீக்கிரமா வந்து நீங்க வந்து பாத்தீங்க? யார் கூப்பிட்டா உங்களை? நீங்க தானே வந்தீங்க. அமைச்சு ஏன் வந்தீங்கிற நான். திமுக கூப்பிட்டுச்சா உங்களான்னு கேக்குறேன். இல்ல ரொம்ப ஏர்லியா அவங்க பண்ணாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தானங்க நீங்க அவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தீங்க. வாங்க, இப்போ இனிமே என்ன பண்ண போறீங்க? விஜய் தான் தெளிவா சொல்லிட்டாரு, காங்கிரஸும் கிடையாதுங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. வெளியே போனா காங்கிரஸ் எங்க போகும்? காங்கிரஸ் இப்படி ஒரு மனநிலை இருக்கு சார். காங்கிரஸ் நம்ம இல்லாட்டி திமுக மெஜாரிட்டி வராது. 100 சீட்ஸை கூட டிஎம்கே உதயசூரியன்ல கிராஸ் பண்ணாது. அப்போ செக்யூலர் ஓட்ஸ், மதசார்பற்ற ஓட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி திமுகவுக்கு தேவைப்படுது. இவங்க மீண்டும் 25, 27 அந்த மாதிரி தான் 2-3 தான் கூட சொல்றாங்க. நாம கூட ஒரு 10 சீட்டாவது நம்ம கேட்டு நிக்கணும். அதுக்கு திமுக தரலன்னா நம்மளால தான் அவங்களே வந்து மெஜாரிட்டியா வர போறாங்க. நம்ம பண்ணுவோம், அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற தொழில பண்றாங்களா?
இல்ல அதுதான் நான் சொல்றேன். திமுக அந்த மனநிலை இல்லை. காங்கிரஸ் வேண்டாம் என்கின்ற மனநிலை தான் இன்னைக்கு திமுக இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். திமுகவுக்கு நெருக்கடிக்கு காரணமே காங்கிரஸ் தான். விஜய்க்கு ராகுல் காந்தி ஒரு ட்விட்டு போட்டு விஜய கொலையில விட்டார்ல, ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாரு. சைபர் ஆயிட்டார்ல விஜய் இன்னைக்கு. நீங்க அரசியல விட்டுருங்க. அவர் பிசினஸே போயிடுச்சேங்க இன்னைக்கு. ஜனநாயகமே போயிடுச்சே. நீங்க போட்ட ட்விட்டே தானே. அவ்வளோ ராசிக்காரர் நீங்க. ராகுல் காந்திய சொல்றேன் நானு. அவர் பிசினஸே அவர் கடைசி படம் அது. ஒரு அவ்வளோ எதிர்பார்ப்புல இருந்தாரு. ஒழுங்கா அந்த படம் வந்திருக்கும். ராகுல் காந்தி போட்ட ஒரு ட்விட்டு தானே இது. மறுக்க முடியுமா உங்களால? திமுகவுக்கு நெருக்கடியே காங்கிரஸ் தாங்க. தெளிவா இருக்கு திமுக இந்த முறை. நீங்க போறதா இருந்தா போயிட்டே இருக்கலாம்ங்கிறது தான் தெளிவா இருக்கு திமுக. சிஎம் பெருசாவே காதுலயே வாங்குறது இல்லையே. புரியுதுங்களா? அதனாலதான் தெளிவா நீங்க பெரியசாமி சொல்லிட்டாரு. வாய்ப்பே இல்லை. ஐபி சொல்றேன் நான். அமைச்சர் பெரியசாமி சொன்னப்போ அதிகாரத்துக்கும் ஆட்சியில் பங்குக்கும் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு அமைச்சர் சொல்லிட்டாருனாவே கிட்டத்தட்ட திமுகவுடைய குரல் அதுதான். அவர் தனிப்பட்ட கருத்துலாம் கிடையாது. இவங்க காங்கிரஸ் மாதிரி சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவாங்க. இல்லையே, திமுக அன்னைக்கு தெளிவாக தானே இருந்துச்சு. பெரியசாமியோடைய பேச்சு வந்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலை திமுக. அது திமுகவோட கருத்து தான் அது. ஸோ அப்போ நீங்க ரோசப்பட்ட காங்கிரஸ் வெளியே போக வேண்டியதானே. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, நினைக்கிறீங்கல்ல, நாங்கள் போயிட்டோம்னா திமுக அவ்வளோதான், கவர்மெண்ட்டே வராதுன்னு சொல்கிறீங்கல்ல. அதிகாரத்திலையும் பங்கு இல்லை, ஆட்சியிலும் பங்கு இல்லைன்னு சொல்லிடுச்சுல திமுக. சொல்லி 1 மாசம் ஆக போதில்ல. ரோசமா இருந்தா காங்கிரஸ் போயிட வேண்டியதானேங்கிறேன் நான். சார் அதான் அதுக்கு என்ன சொல்றாரு செல்வ பெருந்தகை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சிஎம் தான் முடிவெடுப்பாரு. அது சொல்ல வேண்டியது திமுக இல்ல. திமுக தானங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? இல்லங்க இது வந்து பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமியோட கருத்து வந்து தனிப்பட்ட கருத்து. அப்படியே திமுகவோட அபிஷியல் கருத்தா இருந்தாலும் இவங்க டிமாண்ட் தானே பண்றாங்க. இப்போ என்டிஏ மாதிரி அமித்ஷா போல இவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி. இப்ப ராகுல் காந்தி அனௌன்ஸ்மென்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அதாவது நீங்க டிமாண்ட் பண்றீங்க எனக்கு. அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு என்கிட்ட நீங்க கேக்குறீங்க, எங்களை கேக்குறீங்க. நாங்க இல்லன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுடைய முடிவு என்னன்னு கேக்குறேன் நான் அதை தான் சொல்றேன். நாங்க சொல்லிட்டோம்ல, டிக்ளேர் பண்ணி 1.5 மாசம் 1 மாசம் ஆகுது இல்ல. நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? இல்லங்க பரவாயில்லங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு கேட்டுதான் நிக்கிறீங்க வாசல்லன்றா. அதுதானே உங்களுடைய நிலைமை இன்னைக்கு. ஆனாலும் தொடர்ந்து திருச்சி வெளிச்சாமி மாதிரி, மாணிக் தாக்கூர் மாதிரி ஆட்கள், பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் தொடர்ந்து ஏதாவது பேசிட்டே இருக்கப்போ திமுக எப்படி அமைதியா இருக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? இப்ப கிரவுண்ட்ல என்டிஏல என்ன குழப்பம் இருக்கோ சேம் குழப்பம் இந்தியா கூட்டணிக்கு இருக்குன்ற ஒரு கருத்து. குழப்பமே கிடையாது. காங்கிரஸில் மட்டும்தான் குழப்பம். வேற எங்க குழப்பம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நான். காங்கிரஸ் மட்டும்தான் குழப்பம். காரணம் என்ன? செல்வ பெருந்தகைக்கு பேர் தாங்க மாநில தலைவர். அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரால்? அதுதான் உள்ள குழப்பம்ன்றேன் நான். மாநில தலைவர்னா கொஞ்சமாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் தலைமை, அகில இந்திய தலைமை பிஜேபியிலேயாவது இருக்கு. அண்ணாமலையை தூக்கி போட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டாந்தாங்க. அண்ணாமலை பேசாமல் இருக்கார். புரியுதுங்களா? அந்த ஒரு கட்டுப்பாடாவது காங்கிரஸ்ல இருந்தால் பரவாயில்ல. இல்லை, ஆளாளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு ரோசம் வருமா வராதா? எவ்வளோ நாள் இப்போ காங்கிரஸ் ஆனாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல அவங்க. அவங்க வந்து நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி, ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ரோசப்பட்டு பேசும்போது நீங்கள் எப்படி ரோசத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கும்போது அவங்க ரோசத்தோடு பேசும்போது நீங்கள் கேட்டுக்க வேண்டியதான்றேன். அப்போ தாங்க முடியல உங்களுக்கு. ஒரு தொகுதிக்கு 2000 பேர் 3000 பேர் வச்சுட்டு உனக்கே இவ்வளோ பேச்சு பேசினா நாங்கள் பேச மாட்டோமான்னு கேட்குறாரு. நாங்கள் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இருக்காதுல்ல அப்படிங்கிறாரு. ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கும் சீட்டு விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுல எதுவுமே தப்பு இல்லையேங்கிற நான். இதுல என்ன ஏதாவது குறைவு இருக்கா, இல்ல வேற தப்பா பேசுறாரான்ற. வெளிச்சாமி பேசுறது சரின்னு நீ நினைக்கிறப்போ எம்எல்ஏ தளபதி பேசுவது சரின்னு தானே திமுக நினைப்பாங்க. இப்ப ஒருவேளை இப்ப டெல்லி தலைமையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைமையும் அவங்க ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து அறிவிச்சு இப்போ சீட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப தேர்தல் களத்துக்கு போனாங்க அப்படின்னா பரஸ்பரமா இரு தொண்டர்களும் வந்து பணி செய்வாங்களா அவங்க நிக்கக்கூடிய தொகுதிகள்ல? அதை நினைச்சு பார்த்திருக்க வேண்டியது முதலில் காங்கிரஸ். ஆரம்பிச்சது காங்கிரஸ். எங்க விஜய் இருக்காருன்னு மிரட்ட ஆரம்பிச்சது காங்கிரஸ்.
விஜய்க்கு வக்காலத்து வாங்கினது காங்கிரஸ். கரூர் சம்பவத்தில் தொடர்ந்து இன்னைக்கு இருக்க ஜனநாயகம் மேட்ரு வரைக்கும் விஜய்க்கு வக்காலத்து வாங்கினது காங்கிரஸ். காங்கிரஸ் உணர்ந்து இதை நினச்சிருக்கணும். அவங்க கொடுக்குற அந்த 25 சீட்டு இல்லைன்னா நம்ம காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமேன்னு அவங்க நினச்சிருக்கணுன்றாங்க. திமுகவை பற்றி பேசும்போது அது விமர்சனம் பண்ணும்போது காங்கிரஸ் முதல்ல நினச்சிருக்கணும், காங்கிரஸ் தலைமை நினச்சிருக்கணும், ட்விட்டு போடுறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி நினச்சிருக்கணும். அதனால் இதில் காங்கிரஸில் ராகுல் காந்தி ஆரம்பித்து திருச்சி வேலுச்சாமி வரை தொடர்ந்து தவறு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று ஒரு எம்எல்ஏ பேசுனதை நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறதையும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலன்றாங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணார்? கரூர் சம்பவத்துக்கு விஜய்கிட்ட பேசினார். இப்போ ஜனநாயகம் மேட்ரு என்னன்னே தெரியாமல் அவரே பேசாததுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க. எங்களை தீய சக்தின்னு சொல்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறப்போ அப்புறம் உங்களை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க. திமுக கொடுக்குற 25 சீட்டையும் தோக்கடிப்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. கோவம் வருமா இல்லை? உண்மையா இல்லையா? இனிமேல் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் இனிமேல் திமுக ஏற்றுக்குவான். ரைட்டு விட்டுருங்க. இனிமேல் கூட்டணி வரும், ஆளுங்கட்சி ஆகுது, அதெல்லாம் வேற. அதை தாண்டி மீண்டும் மாணிக் தாக்கூருக்கும் ஜோதிமணியும் அவங்களுக்கு சீட்டு கிடைத்தாலும் கூட திமுக அவங்கள்ட்ட ஜெயிக்க வைக்குமான்னு கேட்குறேன் நான். கஷ்டமா இல்லையா? அதனால முதலில் யோசிக்க வேண்டியது காங்கிரஸ்ன்ற நான். ஆரம்பித்தது காங்கிரஸ். அதை காங்கிரஸ் தான் முடிக்கணும். இதில் திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லை. திமுக கட்டுப்பாடான கட்சி. கண்டிப்பாக சிஎம் கூப்பிட்டு சொன்னாருன்னா அவர் கேட்டுக்குவார். பேசக்கூடாதுன்னா பேச மாட்டாங்க. அதிலலாம் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கேரண்டி உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். காங்கிரஸில் சொல்ல முடியுமா? ஏப்பா யாரும் திமுக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த தகுதி ராகுல் காந்திக்கே இருக்கிற மாதிரி தெரியலன்றேன் நான். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த கோஷ்டி பூசல்னு சொல்கிறோம்ல, விமர்சனங்கிற விஷயத்தில் ஆரம்பித்தது காங்கிரஸ், முடிக்க வேண்டியது காங்கிரஸ் தானே ஒழிய இதில் திமுகவுக்கு பெரிய பங்கோ பெரிய உள்நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் உண்மை. நிச்சயமா சார். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு சர்ச்சை திரு மாணிக்கம் தாக்கூர் மற்றும் திரு ஜோதிமணி அம்மையார் ஆகியோருடைய தொடர் சர்ச்சை கருத்துக்கள், திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ தளபதி அவர்களுடைய அந்த ரியாக்ஷன், இது சம்பந்தமான பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.